ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. லவ் யூ எஸ்கேனா, லவ் யூ. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படம் வந்து பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் படம் வெற்றி பெறதுக்கு. ஆடியோ லான்ச்சே ஒரு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி பயங்கர செலிப்ரேஷனா இருக்கு. டைட்டிலே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி அண்ணன் வந்து ஆக்டிங், டான்ஸ், பாட்டு, ஃபைட்டுன்னு எல்லாத்துலயுமே தெறிக்க விடுவாரு. கண்டிப்பா பராசக்தி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தெறிக்க விடுவாருன்னு நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப வெயிட்டிங், பயங்கரமான மரண வெயிட்டிங்ல இருக்கேன் படம் பார்க்கணுன்ட்டு. பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். அண்ணனுக்காக ஒரு சின்ன சாங் இருக்கு, அதை பாடிடுறேன். எஸ்கே அண்ணன் ஃபேனு, நான் போட போறேன் டியூன்னு. எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு. டான்னு என்ன டான்னு, அண்ணன் வேற மாதிரி டான்னு. எங்க அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீன்னு. ஆடுவாரு சீனா, பாடுவாரு தேனா. எங்க இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவெடி, அண்ணன் வந்தா சரவெடி. லவ் யூ எஸ்கே அண்ணா, லவ் யூ. தேங்க்யூ. கண்டிப்பா இளைய தளபதி தான் அவரு. ஏன்னா அவரு குட்டிஸை பிடிச்சிட்டாரு, பெரியவங்க மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. ஆல்ரவுண்டர் அவரு. எப்படின்னா எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அவரை பிடிக்காதுன்னு சொல்றவங்களே இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா இளைய தளபதி அவர் தான். அடுத்த இளைய தளபதி அவர் தான். ஆமா, இது வந்து போட்டியானா 9 வந்துச்சுன்னா போட்டியா பார்க்கலாம். இது 10 தான் வருது. அதுவும் இல்லாம எல்லா சைடுமே ப்ரெஷர் இருக்கும் இல்லையா. இவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, அந்த அமௌண்ட் எடுக்கணும், அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதனாலதான் 10 ரிலீஸ் பண்றாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன ரீசன் இருக்கும்னு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அது எல்லாருக்குமே புரியுமான்னு எனக்கு தெரியல. அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நான் 2 படமுமே பார்க்கறேன். 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் படமும் பார்ப்பேன், ஜனநாயகனும் பார்ப்பேன், பராசக்தியும் பார்ப்பேன். 2 பேர் படமே பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். எல்லாருமே எல்லா படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் செஸ்கோட மிகப்பெரிய ஃபேனு. செஸ்கோட எல்லா படமே பார்த்துருக்கேன். இந்த படமும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எதை பற்றி பேசுவாருன்னு எதிர்பார்ப்பேன்னா, ஒரு இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனான ஸ்பீக் கண்டிப்பாக இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை, ரொம்ப பிடிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய சினி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே வராங்க. அது ஹார்ட் ஒர்க்னால இல்லை அவங்க பேக்ரவுண்ட்னால நிறைய பேர் வராங்க. இவர் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த உழைப்பில் வந்திருக்காரு. அதனால இவரை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய வளர்ச்சின்றது அடுத்தடுத்து பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சி. ஆமா, ஏன்னா ஜெயமுருகன் அவருக்கு முன்னாடியே கூட வந்துட்டாரு. ஆமா, முன்னாடியே வந்துட்டாரு. ஆனாலும் அந்த படத்துல பாத்தீங்கன்னா இவர் தான் மெயின் லீடா பண்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, இது எப்படி பாக்குறேன்னா, நம்ம ஒரு ஒர்க்கை வந்து கன்சிஸ்டன்சியா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பல எதிர்ப்பு வரும் நமக்கு. நம்ம ஒரு வேலையை கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த டாப்புக்கு வரலான்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா எஸ்கே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல என்னதான் பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே நெகட்டிவும் வந்துகிட்டே தான் இருக்கு அவருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதான் ப்ரோ, இப்போ எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் பாசிட்டிவா பண்ணாலும் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் அதை தான் வந்து நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. அவரே என்ன சொல்லியிருக்காரு, நம்ம பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும், பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் அது பிரோஜனமே இல்லைன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காருல. அதை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். அவரோட 25வது படம் இந்த படம் பண்றதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஒரு லக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆமா, நீங்க எப்படி அவரோட இந்த படம் எப்படி அமையும் நினைக்கிறீங்க? இல்லை, இந்த படம் வந்து டாப்ல வரும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். கண்டிப்பா வரும், டாப்ல வரும். பராசக்தி விசஸ் ஜனநாயகம் இருக்குமா? இல்ல பராசக்தி விசஸ் ஜனநாயகம் நம்ம சொல்ல முடியாது. அதான் எஸ்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதியும் இருக்காரு, தலைனா ஒருத்தர் தான், தளபதினா ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல போட்டின்னு எதுவும் இல்லை. பராசக்தி நல்லா இருக்கும், அவ்வளவுதான்.